விஜயகுமார், ஈரோடு. பெண்களுக்கு அரசியலில் சம உரிமை கொடுப்பதில் என்ன தவறு உள்ளது? ஒரு தவறு கிடையாது. பெண்களுக்கு தாராளமா அரசியல்ல சம உரிமை கொடுக்கலாம். எவ்வளவு வருமானாலும் பெண்கள் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லாருமா சேர்ந்து உழைக்கலாம். ஏன்னா நல்ல விஷயங்களை தான் கெடுக்க கூடாது. அரசியலை எவ்வளவு கெடுத்தாலும் அதுல தப்பு இல்லை. அரசியல் என்ன ஏற்கனவே கெட்டு கிடக்கிற விஷயம், அது இன்னும் கெட்டு போனதுனால என்ன இடப்படுது? அதனால தாராளமாக விஜயகுமார், ஈரோடு. பிஜேபி அரசுகளிலும் உட்கட்சி பூசல், பதவி சண்டை ஆரம்பமாகிவிட்டது பற்றி வளர்ச்சி தானே இது. அந்த கட்சி வளர்ந்து விட்டு வருவதற்கு இது ஒரு அறிகுறி. மத்தியில் ஆளும் கட்சியாக வருவதற்கு தகுதிகளை ஒவ்வொன்றாக பிஜேபி பெற்று வருகிறது. கொஞ்சம் ஊழல் ஆரம்பிச்சது, இப்ப உட்கட்சி பூசல் ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா நிஜமாவே ஆளும் கட்சியா வந்துடும். வி கௌரி, சீர்காழி. ஏன் சார் உங்கள் பத்திரிகையில் கவர்ச்சி படங்களை போடுவதில்லை? போட்டால் நிறைய விற்பனையாகுமே. யார் சொன்னீங்க நாங்க கவர்ச்சி படத்தை போடலன்னு? எவ்வளவு முறை அடிக்கடி கைது படத்தை போடுறோம். ஏட்டால கைது படம் அதை விட கவர்ச்சி ஒண்ணு உண்டா சார்? வி கௌரி, சீர்காழி. உங்களை நான் உலகத்திலேயே பெரிய அறிவாளி என்கிறேன். இதை மற்றவர்கள் ஒத்துக்கொள்வதிலேயே என்ன காரணம்? மற்றவங்களை விடுங்க சார், அவங்க அவ்வளவுதான் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால். நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அது பேரும் அது எவ்வளவு பெரிய விஷயம். எப்பவுமே அறிவை புரிஞ்சுக்கிறவங்க கம்மியா தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இப்ப 2 பேர் இருக்கோம், நீங்களும் நானும் இருக்கோம். ரஜினி அருள், மணக்காடு. பெண்களின் எழுச்சி யோகம் துவங்கிவிட்டதாக மாயாவதி கூறியிருக்கிறாரே. நான் ஒத்துக்கல. மாயாவதி எதனால சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன்னா, இந்த நாட்டில் பேராசை அதிகமாகிக் கொண்டு வருகிறது, அதை எடுத்துக்கொண்டு பெண்கள் எழுச்சி துவங்கி விட்டதுன்னு இவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பேராசை அதிகமாகிவிட்ட ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டு இப்படி பேசிவிட முடியாது. எல்லாரையும் பார்த்து சுட்டு விரல் காட்டி குற்றம் சொல்கிறாரே, அவர் அதிகாரத்தில் இருந்தால் அல்லவா தெரியும் என்று பரவலாக உங்கள் மீது வீசப்படும் புகார் குறித்து? இந்த மாதிரி பலர் என்னை பார்த்து புகார் சொல்லுகிறார்களே, அவர்கள் பத்திரிகை ஆசிரியர்களாக இருந்தால் அல்லவா தெரியும் அப்படின்னு அவர்கள் மீது நான் சுட்டு விரல் நீட்டுகிறேன். தங்களைப் போல் நடுநிலைமையுடன் எழுதும் பத்திரிகையாளர்கள் தமிழகத்தில் அதிகம் இல்லாதது தங்களுக்கு லாபமா நஷ்டமா? லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல, கஷ்டம். ஏன்னா நடுநிலைமையோடு எழுதுறதுனால 2 சைடையும் சொல்ல வேண்டியிருக்கு பல சமயங்கள்ல. அப்படி சொல்றதுனால இவன் போட்டு குழப்பறான், குழப்பவாதி அப்படின்ற பேர் சேர்றது. அதனால இது ஒரு கஷ்டத்தை உண்டாக்கும் நிலைமை. இது என்னடா பிழைப்பு என்று எப்போதாவது எண்ணியதுண்டா? உண்டு. இப்ப உங்க கேள்விக்கு பதில் சொல்லும் போது கூட இது என்னடா பிழைப்பு, இந்த மாதிரி உட்காந்து எல்லாரும் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்குமே அப்படின்ற எண்ணம் வருது கொஞ்சம். பேட்டைக்கும் தொகுதிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? பேட்டை தொகுதி. பேட்டை ரவுடியின் ராஜ்யம், தொகுதி எம்எல்ஏவின் ராஜ்யம். பல பேட்டைகளால் ஆக்கப்பட்டது ஒரு தொகுதி, பல ரவுடிகளால் உருவாக்கப்பட்டவர் ஒரு எம்எல்ஏ. இனிமேல் துக்ளக்கில் சமையல் குறிப்புகளை எல்லாம் எதிர்பார்க்கலாமா? ஆண்களுக்குன்னு துக்ளக்கில் தனியா ஒரு பகுதி வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஆண்களுக்குன்னு ஒரு தனி பகுதி ஆரம்பிக்கும் போது சமையல் குறிப்புகளையும் நிச்சயமாக தருகிறேன். இன்று ஆண்கள் என்ன செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும், அவர்களுடைய தேவையை உணர்ந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஆண்கள் பகுதி ஆரம்பித்தால் சமையல் குறிப்பு, அப்புறம் வீட்டை எப்படி பெருக்கி சுத்தமா வச்சுக்கிறது, துணி எல்லாம் எப்படி கேட்கறது, எல்லாத்த பத்தியும் எழுதுறோம். உங்கள் பேட்டுக்கு துக்ளக் மூலம் வழி செய்யும் இந்த அரசியலையும் அதன் தலைவர்களையும் நன்றி மறந்து தாக்குகிறீர்களே, ஏன்? அதாவது அரசியலை நான் விமர்சனம் செய்யறதுனால இந்த அரசியல் தானே எனக்கு ஒரு தீனி போடுறது, அதை போய் தாக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு டாக்டர் இருக்கார், கேன்சரை குணப்படுத்துறார், கால்ராவை குணப்படுத்துறார், மலேரியாவை குணப்படுத்துறார். இதெல்லாம் வரதுனால தானே
கேன்சர், கால்ரா, மலேரியா எல்லாம் வரதுனால தானே டாக்டர் உங்களுக்கு பிழைப்பு நடத்துறது. அப்ப இதெல்லாம் நீங்க கும்பிட வேண்டாமா, வாழ்த்த வேண்டாமான்னு அவர்கிட்ட கேட்பீங்களா? அந்த மாதிரிதான் என் வேலை. நீங்கள் கேள்விப்பட்ட பொய்களில் பெரிய பொய் எது? 2 பொய், ரொம்ப பெரிய பொய். ஒண்ணு சத்தியமேவ ஜெயத்தே, இன்னொன்னு வாய்மையே வெல்லும். 2 ஒரே விஷயத்தை தான் சொல்றது, பாஷை வித்தியாசம் வேற. இது 2 மாதிரி பெரிய பொய் உலகத்திலே கிடையாது. சத்தியமும் ஜெயிக்காது, வாய்மையும் வெல்லாது. முட்டாள்கள் நிறைந்த தேசத்தில் அறிவாளிகளுக்கு கிடைக்கும் மரியாதை என்ன? அறிவாளிக்கு கிடைக்கும் மரியாதை, எனக்கு என்ன மரியாதை கிடைக்கிறதுன்றதை பத்தி நான் அவ்வளவா யோசிச்சு பார்க்கறது இல்லை சார். கி. முருகன், மாப்பிள்ளை குப்பம். கள்ளச்சாராயம் நாட்டில் அறவே ஒழிக்கப்பட்டதாக முதல்வர் கூறுகிறார். ஆனால் சாத்தூரில் கள்ளச்சாராயத்திற்கு 27 பேர் பலியாகியுள்ளார்களே. நீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறது நல்லதில்லை. இந்த மாதிரி திரும்பி யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல்வர் என்ன தெரியுமா செய்வார்? கள்ளச்சாராயத்தை சைக்கிள் டியூபில் அடைத்துக் கொண்டு வந்து ராவோடு ராவாக நரசிம்மராவ் தான் சாத்தூரில் விற்பனை செய்து பலரை கொலை செய்துவிட்டு திரும்பவும் டெல்லிக்கு ஓடி விட்டார் அப்படின்னு சொல்லிடுவார். ஜாகிரதை. சட்ட கி. முருகன், மாப்பிள்ளை குப்பம். தலைநகர் சென்னையில் டிஜிபிக்கள் 6, கூடுதல் டிஜிபிக்கள் 9, ஐஜிக்கள் 18, இத்தனை உயர் போலீஸ் அதிகாரிகள் இருந்தும் கொலை, கொள்ளை மற்றும் வன்முறைகள் மிகுந்த அளவில் நடைபெற காரணம் என்ன? 6, 9, 18, 15, 33 மொத்தம். அதாவது 33 பேரை உயர் பதவிகளில் வச்சாச்சு. அப்படி இருந்தும் ஏன் கொலை, கொள்ளைகள் நடக்க வேண்டும் மாதிரி கேட்குறீங்க. நீங்க ஏதோ போலீஸை கிண்டல் பண்ற வி. ஆர். லோகநாதன், பள்ளி கொண்டான். வட ஆற்காடு அம்பேத்கர் மாவட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி பல தோல் தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளது பற்றி, இந்த தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்கள் சுற்றுப்புறச் சூழலை எவ்வளவு பாதிக்கிறது என்பது பற்றி தமிழ்நாட்டில் பல பத்திரிகைகள், துக்ளக் உட்பட பல பத்திரிகைகள் பல கட்டுரைகள் வெளியாகிவிட்டது. இந்த குடிநீரை பிடிச்சு இதனால எப்படி ஸ்பாயில் ஆகி கொண்டிருக்கிறது பல ஏரியாக்கள்ல, அதுவும் குறிப்பா இந்த ராணிப்பேட்டை ஏரியாலெல்லாம் எவ்வளவு ஆர்டிகல்ஸ் வந்தாச்சு. ஆனா இதை பற்றி யாருமே கவலைப்படுவதாக இதுவரை தெரியவில்லை. அவ்வப்போது ஒரு கட்டுரை வெளியாகும் போது ஒரு தோல் தொழிற்சாலை அதற்கு ஒரு மறுப்பை அளிக்கும், அத்துடன் இந்த விவகாரம் முடிந்துவிடும். இந்த மாதிரியே போய்கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டே இதில் தலையிட முன்வந்திருப்பது ஒரு நல்ல அறிகுறி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப உலகம் பூராவே இந்த கான்சியஸ்னஸ் வந்தாச்சு. அதாவது சுற்றுப்புறச் சூழல் பாதிப்பு என்பது தொழிற்சாலைகளால் எவ்வளவு தூரம் நடக்கிறது என்பதை பற்றி உலகமே கவலைப்பட ஆரம்பித்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள், மேலை நாடுகள் எல்லாத்துக்குமே இதை பத்தி ஒரு பெரிய அக்கறை வந்திருக்கு. அங்கங்க இதுக்காக ப்ரொசீஜர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த பொல்யூஷனை எப்படி தடுக்கிறது, இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ன்றதை பத்தி உலக நாடுகள் கவலை கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன. அதனால இப்போ நம்ம இந்த சுப்ரீம் கோர்ட்டு இதில் இப்போ தலையிட்டிருப்பது ஒரு நல்ல அறிகுறி தான். இதுக்காக தொழிற்சாலைகளை மூட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கழிவுப் பொருள்களை எப்படி ப்ராசஸ் செய்யணும், எப்படி வெளியேற்றணும், இதனால மற்றவங்களுக்கு ஒரு பாதிப்பு வராமல் எப்படி பார்க்கணும்ன்றதுக்கு வழிகளை ஆராய்ந்து அதை மேற்கொண்டால் போதும். நவீன விஞ்ஞானத்தின் மூலமாக அதற்கு பல வழிமுறைகள் வந்துள்ளன, அவற்றை கடைபிடித்தால் போதும். அதுக்காக நாங்கள் செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு நாங்கள் தொழிற்சாலை மூடி மிரட்டுன்றது சரியான அணுகுமுறை அல்ல. ஆர். முனியன், வாலாஜாபேட்டை. தேசபக்தி என்பது தேசத்தின் எல்லை, கலாச்சாரம் முதலியவற்றை நேசிப்பதா அல்லது அங்கு வாழும் மக்களை நேசிப்பதா? இப்போ நாட்டுப்பற்றுன்னா நாட்டினுடைய எல்லைகள் இதெல்லாம் பத்தி கவலை வேண்டியதில்லை, கலாச்சாரம் பத்தி கவலை வேண்டியதில்லை. அந்த நாட்டு மக்களை பற்றி அக்கறை இருந்தால் அது நாட்டுப்பற்று தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப வீட்டுப்பற்றுன்னா என்ன? வீட்டில் உள்ள தன் குடும்பத்தினர் மீது மட்டும் பற்று இருந்தால் போதும். அந்த வீட்டுல வேற என்ன நடந்தாலும் கவலை இல்லை, வீடு இடிஞ்சாலும் கவலை இல்லை, வீட்டுல நிறைய பேர் புகுந்தாலும் கவலை இல்லை, அந்த வீட்டை கூறு வீராக்கி பல பேர் பிரித்து கொண்டு போனாலும் கவலை இல்லை. அப்படின்னாலும் அது வீட்டு பற்றாகிவிட முடியா? வீட்டு மேலும் பற்று இருக்க வேண்டும், வீட்டில் உள்ளவர்கள் மீதும் பற்று இருக்க வேண்டும். அதுதான் வீட்டுப்பற்று. அதே போல்தான் நாட்டுப்பற்று.
எம் சம்பத், வேலாயுதம் பாளையம். கோவிலுக்கு போகாதவரும் சாமி கும்பிடாதவரும் அமைக்கும் அரசுதான் மதச்சார்பற்ற அரசாக இருக்க முடியும் என்று கருணாநிதி கூறுகிறாரே. அதுல கூட பாருங்க, கோயிலுக்கு போகாதவர் சாமி கும்பிடாதவர் தான் சொல்லியிருக்காரு ஒழிய மசூதிக்கு போகாதவர் சர்ச்சுக்கு போகாதவர்லாம் அவர் சொல்லல. அவருடைய மதச்சார்பின்மை அவ்வளவுதான். சரி, இந்த மதச்சார்பின்மையை பத்தி பேசுற, கோயிலுக்கு போகாதவர் சாமி கும்பிடாதவர், அதே வச்சுக்கோ. இவர் அப்படி இருந்திருக்கால, இவர் கோயிலுக்கு போகாதவர் சாமி கும்பிடாதவர் தான். ஆனா இவருடைய மதச்சார்பின்மை எந்த அளவில் இருக்கிறது? கிறிஸ்துவம் இருந்தால் அந்த விரதம் மடத்தனம். ஆனால் ரம்ஜான் நோன்பு அதற்காக விரதம் இருப்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் தரும் அப்படின்னு பேசினார் இவர். இவருடைய மதச்சார்பின்மை இவ்வளவுதான். இவங்க எல்லாருக்குமே இந்து மதத்தை எதிர்ப்பதுதான் மதச்சார்பின்மை என்று ஆகிவிட்டது. இந்த மாதிரி போலி மதச்சார்பின்மை ஆட்சிக்கு வருவது யாருக்கும் நல்லதில்லை. உண்மையான மதச்சார்பின்மை ஆட்சிக்கு வருவது எல்லோருக்கும் நல்லதுதான். கே. பாரதி, மணலூர்பேட்டை. கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? அது நிறைய இருக்கும் சார். ஒவ்வொன்றா அடுக்கிக்கிட்டே போற ரொம்ப டைம் ஆயிடும். அதோட வேற்றுமையை சுலபமாக சொல்லிவிடலாம். கருணாநிதி ஆண், ஜெயலலிதா பெண். இது ஒன்றுதான் எனக்கு தெரிந்த வேற்றுமை. கழுதைகள் குட்டியாக இருக்கும் போது அழகாக இருப்பது ஏன் சார்? கழுதைகள் குட்டியாக இருக்கும்போது அது அதிகமான மனிதர்களை சந்தித்திருக்காது, ரொம்ப குறைவான மனிதர்களை தான் பார்த்திருக்கும். அதனால் அதனுடைய முகம் விகாரமடைவதில்லை. அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு நிறைய மனிதர்களை சந்திக்கிறது. அப்பொழுது முகம் முழுவதும் அசிங்கமாகி விடுகிறது. தமிழ்நாட்டில் வழிப்பறி கொள்ளைகள் அதிகரித்திருப்பது பற்றி சரி, கொள்ளைக்காரங்க என்ன பண்ண முடியும்? வழிப்பறி கொள்ளை தான் பண்ண முடியும். எல்லாருமா மினிஸ்டர் ஆகிட முடியும்? சில பேர் தானே ஆக முடியும். மற்றவங்க கொள்ளை அடிக்க வேண்டியது தானே. எங்கள் ஊர் தெருக்கூட்டை காண அழைத்தால் வருவீர்களா? வேண்டாம் சார், இந்த அசம்பிளி நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு ஒன்றும் பெரிய ஆசை இல்லை சார். சட்டசபை நிகழ்ச்சி எல்லாம் பத்திரிகையில படிக்கும் போது எனக்கு போதும், நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய், பித்தலாட்டம், புனை சுருட்டு மூன்றுக்கும் என்ன வித்தியாசம்? பொய், பித்தலாட்டம், புனை சுருட்டு. சட்டசபை ஒழுங்காக நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றது பொய். இது ஆளும் கட்சியினர் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்களே, அது பித்தலாட்டம். அப்படி சொல்ல அவர்களுக்கு சட்டசபையில் அனுமதி கிடைக்கிறது, அது புனை சுருட்டு. விஜயகுமார், ஈரோடு. டிவியில் ஹிந்தி ஆதிக்கம் உள்ளது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? நீங்க கேட்கறது தூர்தர்ஷனை பத்தி நினைக்கிறேன் நான். ஏன்னா தனியார் டிவிகள்ல தமிழ் சேனல்கள்ல தமிழ் தான் வருது, ஹிந்தி சேனல்ல ஹிந்தி வருது. தூர்தர்ஷன்ல கூட ஹிந்தி ஆதிக்கம் நான் சொல்ல மாட்டேன். நிறைய ஹிந்தி நிகழ்ச்சிகள் வருது, வாஸ்தவம் தான். பட் ஒன்னு நாம ஒத்துக்கலாம், அந்த ஹிந்தி நிகழ்ச்சிகளின் தரம் தமிழ் நிகழ்ச்சிகளின் தரத்தை விட நிச்சயமாக மேலாக இருக்கிறது. என்ன காரணம்? அதில் தயாரிப்பில் உள்ள அக்கறை தமிழ் நிகழ்ச்சி தயாரிப்பில் யாரும் காட்டுவதில்லை என்று நினைக்கிறேன். இதுல இன்னொரு விஷயத்தை நாம பார்க்கணும். டிவியில அதிகமாக இருக்கிறது ஊழலை தவிர ஹிந்தி அல்ல. அங்கு தலைவிரித்தாடுவது வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாரபட்சமே தவிர ஹிந்தி அல்ல. புலவர் எஸ். கே. மூர்த்தி, கும்பகோணம். அஇஅதிமுகவின் கண்டம் தப்பிவிட்டதா என்ன? சில சாந்திகள் நடத்தப்பட்டதால் கண்டம் தப்பித்த மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அடிப்படையில் கிரக நிலைகள் ரொம்பவும் கோளாறாக இருக்கின்றன. அந்த மாதிரி கிரக நிலைகள் இருப்பதால் என்றைக்குமே ஆபத்து உண்டு. விரதங்களை அனுஷ்டித்தால் தான் இந்த கண்டத்திலிருந்து இறுதியாக தப்பிக்க முடியும். விரதங்கள்னா நம்ம நிறைய அனுபவிக்க கூடாது, நிறைய சாப்பிடக்கூடாது, நிறைய வேப்ப விடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் அந்த விரதத்தை எல்லாம் அனுஷ்டித்தால் ஒரு கிரக கோளாறிலிருந்து தப்பிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த விரதங்கள் அனுஷ்டிக்கப்படுகிற மாதிரி தெரியவில்லை. அதனால் ஸ்ரீவித்யா காளிதாஸ், சிதம்பரம். ஜாஃபர் ஷெரீப் இலாக்கா பறிக்கப்பட்டு இலாக்கா இல்லாத மந்திரியாக பிரதமர் நரசிம்மராவ் அறிவித்துள்ளாரே,
சார், ஜாஃபர் ஷெரீப் ரொம்ப நாளாவே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு வர்றார். அதாவது கேபினெட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கூட்டு மந்திரி சபையில் ஒரு பொறுப்பு இருக்கும் இல்லையா, அந்த பொறுப்பு இல்லாம தான் அவர் பேசிக்கிட்டு வர்றார். தடா சட்டத்தை ரத்து செய்யாவிட்டால் நான் இந்த அரசியை கவிழ்ப்பேன். நடுவில் இந்த மாதிரி எனக்கு எதிராக வேற பண்ணா முஸ்லிம் மொழி ஓட்டு காங்கிரசுக்கு கிடைக்காம போகும்னார். பல விஷயங்கள்ல அவர் மத்திய அரசை, பிரதமரை மிரட்டுகிற பாணியில் தான் பேசி வந்திருக்கிறார். நரசிம்மராவ் அது பற்றி நடவடிக்கை இதுவரை எடுக்காததுதான் ஆச்சரியமாக இருந்தது. ஆனா நரசிம்மராவ் என்னைக்குமே ஸ்லோ. ஆனா ஸ்லோவை ஒழிய ஸ்லோ பாய்சன். அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கொலை பண்ணிக்கிட்டே தான் வரும். அது அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும். அவரு இந்த விஷயத்திலும் அவர் இப்போது நடவடிக்கை காலம் தாழ்த்தினாலும் கூட சரியான நடவடிக்கையை தான் எடுத்திருக்கிறார். சொல்ல போனால் ஜாஃபர் ஷெரீஃபை மந்திரி சபையில் இருந்து நீக்கி இருக்க வேண்டும் என்பது என் கருத்து. ஆனா நரசிம்மராவ் அதிலையும் கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒர்க் பண்றதுனால முதல்ல அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக செய்திருக்கிறார். பிறகு நீக்குவதும் விஜயகுமார், ஈரோடு. கலைஞர் தலைமையில் 7 கட்சி கூட்டணி, குமரி அனந்தன் தலைமையில் 9 கட்சி கூட்டணி என்று புரட்சி தலைவியை எதிர்க்க எதிர்கட்சிகள் செய்யும் ஏற்பாடுகள் பலன் தருமா? திமுக 7 கட்சி, குமரி அனந்தன் 9 கட்சி, 9 16 ஆறுது. 16 பெற்று பெருவாழும் வாழ்க அப்படின்னு சொல்றது அந்த காலம். இந்த காலத்துல 16 பெறுவது என்பது ரொம்ப இடைஞ்சல். இப்ப எல்லாம் ஒன்றுக்கு மேல் இப்போது வேண்டாம்ன்ற காலம் இது. அதனால இதுல இந்த 16 கொஞ்சம் ட்ரபிள்ஸமா தான் முடியும் நான் நினைக்கிறேன். எல். அந்தோணிசாமி, நல்லப்புடையான்பட்டி. அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து துறைகளும் பெரியாரின் சீர்திருத்த எழுத்துக்களை பயன்படுத்தும் போது நீங்கள் மட்டும் அதை ஒதுக்குவது ஏன்? ஏதோ பெரியாரின் சீர்திருத்த எழுத்து என்பதால் எனக்கு ஏதோ ஒரு பிரஜுடிஸ் நான் அதை ஒதுக்குற மாதிரி நீங்க கேட்கறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்றேன், அது பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தம் மட்டுமல்ல. அதுக்கு முன்னால நிறைய பேர் இந்த சீர்திருத்தத்தை தமிழில் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் அதை ஏற்றுக்கிறதுல எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அது பெரியாரே ரொம்ப வற்புறுத்தி இருக்கார். அதை ஏற்றுக்கிறதுல எனக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஆனால் என்ன ஆச்சு, எம்ஜிஆர் அரசு ஆட்சியில் இருந்த பொழுது இது ஒரு கட்டாயம் போல திணித்தார்கள். மொழியை இப்படித்தான் கையாள வேண்டும் என்று அரசு சொல்வதை அடிப்படையில் நான் எதிர்த்தேன். ஒரு அரசாங்கம் சொல்லி நீ காலை இப்படிதான் எழுதணும், நீ கீழே இப்படிதான் எழுதணும்னாக்க அதை நான் ஏற்கண்டா என்னமோ அரசாங்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் அரசு தலையிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிப்பதையும் நாம் அடிமைத்தனத்தோடு ஏற்றுக்கொள்கிற மாதிரி எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் என் மனசுல வந்தது. அதனால் அந்த கம்பல்சரியாக வந்ததுனால அந்த தெளிப்பை அப்ப நான் அதை மறுத்து அதை ஏற்க. அதுவும் இல்லாம அப்ப என்ன பண்ணாங்க, அதை ஏற்காதவர்கள் தமிழ் துரோகிகள் என்று பேச ஆரம்பித்தார்கள். இதுலதான் தமிழ் துரோகத்தனமும் தமிழுடைய வளர்ச்சியில் இருக்கிற ஒருவனுக்கு இருக்கிற ஈடுபாடும் இதில் தான் நடந்து இருக்கிறதா? அரசாங்கம் சொல்றதை கேட்டு நடக்கிறவன் தமிழுக்கு வேண்டியவன், அரசாங்கம் சொல்றதை கேட்காதவன் தமிழ் துரோகி அப்படின்னு அதை ஏற்றுக்க நான் தயாரா இல்லை. அதனாலதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் காரணமா தான் அந்த சீர்திருத்த எழுத்துக்களை யூஸ் பண்ணாமலே வந்திருக்கிறேன். இப்பொழுது அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் இல்லை, இப்பொழுது அந்த மாதிரி மிரட்டல்கள் கிடையாது, இப்பொழுது அந்த மாதிரி பிளாக்மெயில்கள் கிடையாது. அதனால் இனிமேல் அதை பற்றி யோசிக்கலாம். லவ்லி பாலகிருஷ்ணன், மதுரை 9. கோர்ட்டுகளில் தேங்கி கிடக்கும் வழக்குகள் குறைய வழி என்ன? 2-3 காரியம் நடக்கணும். பல மட்டங்களில் ஹைகோர்ட்ல இருந்து கீழே இருக்கிற முன்சிப் கோர்ட் வரைக்கும் பல மட்டங்களில் நீதிமன்றங்கள் இன்னமும் முழுமையாக நிரப்பப்படவில்லை. நீதிபதி ஸ்தானங்கள் இன்னமும் அங்கங்கே காடி இருக்கின்றன. அதை சரி செய்யணும். ஹைகோர்ட்லேயே கூட கிட்டத்தட்ட பாதி இடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கின்றன நீதிபதிகளால். இன்னும் பாதி பேர் அப்பாயிண்ட் ஆகணும், ஆகல. இந்த இது மாறணும் நிலைமை. 2வது, அப்பீல்ஸுகளை இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண விஷயங்களுக்கு கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போற நிலைமை இருக்கக்கூடாது. அப்பீல்கள் குறைக்கப்பட வேண்டும். சில விஷயங்கள் ஜில்லா நீதிமன்றத்திலும் சில விஷயங்கள் ஹைகோர்ட்டிலும் முடிந்துவிட வேண்டும். அதுக்கு மேல அப்பீலுக்கு வழி இருக்கக்கூடாது. இது 3வது, வாய்தா இவ்வளவு சுலபமா நீதிமன்றங்களில் கிடைக்கக்கூடாது. அட்ஜர்ன்மெண்ட் கேட்டா உடனே கொடுத்துற லெவல் இப்ப இருக்கு ஹைகோர்ட்ஸ்ல, பல எல்லா கோர்ட்ஸ்லயுமே. ஏன்னா அவ்வளவு வேலை பலு கூட காரணமா இருக்கலாம். அது மாறணும். வாய்தா கேட்கறது வாங்குறதுன்றது அவ்வளவு கஷ்டமான காரியமாக மாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் நடந்ததுன்னா ஓரளவுக்கு இந்த வழக்குகள் தேங்கி கிடக்கும் நிலைமை மாறலாம்.
என் குப்புசாமி வெங்கிட்டாபுரம். தமிழ்நாட்டில் பூலாந்தேவிக்கு கூட செல்வாக்கு இருக்கும் போல் தோன்றுகிறது, கவனித்தீர்களா? கவனிச்ச. பூலாந்தேவிக்கு ஓரளவு இங்க மரியாதை கொடுத்திருக்காங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் கொள்ளையடிப்பது என்பதற்கு பழகி கொண்டு விட்ட மாநிலம் இது. பெண்கள் கொள்ளை தமிழர்களுக்கு புதிதல்ல. அதனால பூலாந்தேவி வந்தப்போ அதுவும் இங்க இன்னும் பெருசா ஒரு தப்பான விஷயமா தெரியல, அதுக்கும் மரியாதை கொடுத்துட்டாங்க. பெண்கள் கொள்ளையடித்தால் அதற்கு மரியாதை தர நாம் பழகி கொண்டு விட்டோம். அதே விஷயத்தை பூலாந்தேவிக்கும் கொடுத்திருக்கோம், அவ்வளவுதான். என் குப்புசாமி வெங்கிட்டாபுரம். அரசியல் பிழைப்புக்காக வாழப்பாடி ராமமூர்த்தி திமுக அணியுடன் இயங்குவதாக குமரி அனந்தன் கூறுகிறாரே. அரசியல் பிழைப்புக்காக தான் வாழப்பாடி ராமமூர்த்தி திமுகவுடன் ஒரு கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார், வாஸ்தவம் தான். ஆனால் அந்த அதிகாரம், அந்த உரிமை அவருக்கு கிடையாது, காங்கிரசுக்கு மட்டும்தான் உண்டு குமரி அனந்தன் சொல்ல முடியாது. அரசியல் பிழைப்புக்காக கூட்டணி ஏற்படுத்திக் கொள்வது என்பது காங்கிரசின் பிறப்புரிமை, மற்ற கட்சிகளுக்கு அது கிடையாதுன்னு அவர் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தான் உண்டு.